ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். பட் ஆக்சுவலி ஐ டிட். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதோட ரிசல்ட் எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நம்ம ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் தான் கிளைண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளைண்ட் நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டு எனக்கு இவரோட ஃபேஸ் எக்ஸாக்டா மாடல் அண்ட் பிரிண்டிங் வேணும், அதுவும் பிரிண்டோட சைஸ் 2.5 ஃபீட் வித்தின் 2 டேஸ்க்குள்ள கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இனிஷியலா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண வேணாம்னு தான் நினைச்சேன். பட் ஏதோ ஒரு கட் ஃபீலிங்ஸ்ல நான் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம 6 ஹவர்ஸ்ல மாடலையுமே கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதை அப்படியே கிளைண்ட்டுக்கும் சென்ட் பண்ணி அப்ரூவும் வாங்கிட்டு பிரிண்டிங்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் ஒர்க்கையுமே 1.5 நாள்ல பிரிண்ட்டும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் மொத்த ஒர்க்கையுமே பேக் பண்ணிட்டு என் வீட்ல இருந்து 40 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி கிளைண்டோட பிளேஸ்க்கு போய் மொத்த ஒர்க்கையுமே அசம்பிள் பண்ணி டெலிவரியும் பண்ணியாச்சு. ஒர்க்கை பார்த்துட்டு கிளைண்ட் வாஸ் சோ சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் யூ நோ வாட், நான் அந்த மூமெண்ட்லேயே நெக்ஸ்ட் ஒர்க்குக்கான கொட்டேஷனுமே கொடுத்து நெக்ஸ்ட் ஆர்டரையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆக்சுவலி கிளைண்டோட ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல்லையே நான் அந்த ஒர்க்கை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தா எனக்கு என்னோட செகண்ட் ஒர்க் கிடைச்சிருக்காது. இந்த ஒர்க்கை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, நிறைய பிரிண்ட் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. பட் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு இந்த எண்டில் கிளைண்டோட ஃபுல் ரெக்யர்மெண்ட்டையுமே ஃபுல்ஃபில் பண்ணும்போது ஹி கெயின்ட் அவர் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்னால தான் எனக்கு என்னோட செகண்ட் ஒர்க் கிடைச்சிச்சு. உங்களுக்கும் 3D மாடலிங், 3D பிரிண்டிங், கஸ்டம் மினியேச்சர்ஸ், எனி ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் DM me. ஸோ ஃபாலோ ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.